கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த நாளில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு போதனையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதில் 5 காரியங்களை குறித்து இயேசுவானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதோடு கூட இந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் நமக்கு விரோதமாக இருக்கிற எத்தனையோ மக்கள் நம்ம சுற்றிலும் இருக்கும் பொழுது அவர்களை நாம் சிநேகிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையில் நம்முடைய நற்பண்பு வர்ச்சு என்று சொல்வார்கள். அது எப்படி இருக்கணும்னு சொன்னால், இயேசுவானவர் சொல்லி கொடுத்ததுபடி மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அதாவது நமக்கு எதிராக யார் என்ன கிரியை செய்தாலும், நமக்கு ஒரு எதிரான வார்த்தைகளை பேசி மனதை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இருந்தாலும் கூட, பகைகளை நமக்குள்ளாக ஏற்படுத்தினாலும் கூட, அவர்களையெல்லாம் எந்த நாளிலும் நாம் சபிக்கக்கூடாது. சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு கூட அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒருவேளை அவர்கள் தேவையோடு கூட இருக்கலாம். அவர்கள் நம்முடைய நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. நமக்கு விரோதமாக பல காரியங்களை நமக்கு எதிராக செய்கிறவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அதோடு கூட நம்மை நிந்திக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிந்திக்கை என்று சொன்னால், எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாவது குறை சொல்லிக்கொண்டு, ஏதாவது நம்ம பேரில் தப்பிதங்களை கண்டுபிடித்து கொண்டு நமக்கு வேதனை கொடுத்து கொண்டு இருப்பாங்க. நமக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறதே அவருடைய வேலையாக இருக்கும். நிந்தனை கொடுப்பார்கள். நம்மை குறித்து அவர்கள் நல்ல காரியங்களே பேச மாட்டார்கள், நிந்தனையான காரியங்களை பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் என்ன பண்ண வேணும்? நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். இன்றைக்கி துன்பப்படுத்துகிறது அதிகமாகி கிடக்கிறது. உபத்திரவப்படுகிறதான காலம். கிறிஸ்துவுக்காக ஒருவன் வாழ்கிறான்னு சொன்னால் உபத்திரவப்படுத்துகிறார்கள். அவர்கள் நமக்கு விரோதிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சிந்தையே இருக்க வேண்டும். அவர் எவ்வளோ தன்னை விரோதிக்கிறவர்களுக்கு, தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார் பாருங்கள். அவர்களை சபிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படியாக இந்த நாளிலே நாம் வாழ்வோம். நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களாம் நம் பக்கத்தில் நாம் அவர்களை சிநேகிக்கும் போதும், அவர்களுக்கு அன்பு கூறும் பொழுதும், அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் அவர்கள் நம் பட்சத்தில் வருவார்கள். இதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபை பொருந்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்ததான் இந்த போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொஞ்சமாவது அப்பியாசிக்க செயல்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா. முதலாவது எங்களை ஆண்டவரே, விரோதமாக இருக்கிற மக்களை ஆண்டவரே, துன்பப்படுத்துகிறவர்களை, நிந்திக்கிறவர்களை ஆண்டவரே நாங்கள் சிநேகிக்க, அவர்கள் அன்பு பாராட்ட, அவர்களுக்காக ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.